வணக்கம். நாகராசா வர்ணவலசிங்கம். இப்போ 2 கிழமைக்கு முதல் வல்வெடுத்துறைக்கு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த வருகை யார் ஒழுங்கு செய்து எப்படி வந்ததுன்னு சொல்லி இந்த மக்களுக்கே சரியாக தெரியாது. ஆனால் அங்கே வந்திருந்தவர்கள் 190% வெளியாக்கள், வல்வெடுத்துறையை சேர்ந்தவர்கள் அல்ல. ஒரு எண்ணினால் ஒரு 100 பேர் கூடவே அந்த இடத்துக்கு வராது. வல்வெடுத்துறையை சேர்ந்தாங்கன்னு சொன்னால் 100 பேர் கூடவே வராது. ஆனால் அது வல்வெடுத்துறையிலே பெரிய ஒரு விமர்சனமாக போய் கொண்டிருக்கிறது. யாரே எந்தெந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வரணுமோ கூட்டிக் கொண்டு வராதுன்னு தெரியாத ஆக்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வர்றாருன்னு சொல்லி, இது அப்படிப்பட்ட விஷயங்கள் அல்ல. இதில் வல்வெடுத்துறை மக்களுக்கு 195% பங்களிப்பும் இல்லை. இதில் எல்லாரும் வெளியாக்கள், யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, அங்காலை, சாவச்சேரி, கரவட்டின்னு சொல்லி பல இடங்கள்லேருந்து வந்தாக்கள் நான் கூடுதலான ஆக்களே தவிர அங்கே வல்வெடுத்துறை மக்கள் அதில் பங்கு பெற்றுறது குறைவு. தயவு செய்து இப்படியாக விமர்சனங்களை தவிர்க்கணும். அடுத்தது இன்றைக்கு இழுவமடி தொழில் இன்றைக்கு கிளிநொச்சியில் பிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு உதவி பணிப்பாளர், நீரியல்துறை உதவி பணிப்பாளர் ஊடாக சங்கங்கள் சமாசங்கள் இந்த பிரதிநிதிகளை கொண்டு பிடிக்கப்பட்டு இன்றைக்கு கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கு. யாழ்ப்பாணத்தில் லஞ்சம் 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 தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கு. எதுக்கெடுத்தாலும் லஞ்சம். ஏதோ புதுசாக ஜனாதிபதி வந்தார், மாற்றத்தை கொண்டு வரேன் என்று சொன்னார், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னார், லஞ்சத்தை ஒழிக்கிறேன்றார், ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் வந்தவுடனே லஞ்சங்கள் ஊழலெல்லாம் படுத்திருந்தது. இப்போ வளமையை விட தலைவிரித்து ஆடுது. ஏனென்று சொன்னால் கிளிநொச்சியில் உதவி பணிப்பாளரால், நீரியல்துறை உதவி பணிப்பாளராலையும் அங்கே உள்ள சங்கம் சமாசங்களையும் கொண்டு இழுவமடியை பிடித்து சட்டவிரோதமான தொழில்னு சொல்லி கோர்ட்ஸில் பேரப்படுத்தி இருக்கிறேன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் ஏன் அந்த நடைமுறை இல்லை, யாழ்ப்பாணத்தில் ஏன் இல்லை? அப்போ லஞ்சம் சகலதுக்கு லஞ்சம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இவங்கள் மனச்சாட்சிக்கு வேலை செய்கிறாங்களோ அன்றைக்கு தான் எங்களோட பிரச்சனை முடியும். உண்மையின்படி எங்கள மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கு சுருக்கு வேலையோ இழுவமடி தோழரை நிப்பாட்டும் வரை நீங்கள் தொழிலை செய்யுங்க. ஏனென்று சொன்னால் முதல் தடை செய்யப்பட்ட தொழில் இழுவமடி தொழில். இழுவமடி தொழிலை தடை செய்யாமல் மற்ற தொழில் எங்கோடும் தடை செய்ய இயலாது. ஏனென்று சொன்னால் சங்கங்கள் சமாசங்கள் எல்லாம் பாய மூடிக்கொண்டிருக்கிறீர்கள். இது எல்லா மக்களுக்கும் பாதிப்பான விஷயம். இன்றைக்கு சுருக்கு வேலையோ இன்றைக்கு உள்ளூர் இழுவமடி தொழில் இன்றைக்கு டைனேபர் அடிக்கலாம் இதுகளெல்லாம் நிப்பாட்டாமல் அன்றாடம் பாதிக்கிற மக்கள், இன்றைக்கு அன்றாடம் உழைச்சு சீவிக்கின்ற மக்கள் இந்த தொழிலை இன்றைக்கு நீங்கள் போய் கரையிலேயும் கடலையும் பிடிக்கிறீர்கள், கொண்டே இழுத்து கொண்டே கொளுத்துறீங்கன்னு சொன்னால் இது என்ன லஞ்ச பேரழிவு தானே? ஏனென்று சொன்னால் எங்களோட கடல் வளர்த்தி அழித்து எங்களோட மீன் வளர்த்தி அழிக்கிற தொழிலை உங்களால் நிப்பாட்ட முடியவில்லை. எங்களோட சிறு தொழிலாளிகள் கை வைக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னு சொன்னால் நீங்கள் அங்கே ஒவ்வொரு படக்கு அவெஞ்சில் 5000 மாதத்தில் 5000 10,000 வேண்டி உங்களுக்கு கையால் நிரப்புறீர்கள், லஞ்சங்களை வேண்டி நிரப்புறீர்கள். ஏன்னா உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியாது கிடக்கும். இன்றைய புத்தகத்தில் தடை செய்தாச்சு. இன்றைய பூனேரியில் உண்மையின்படி நாங்கள் அந்த நீரியல்துறை உதவி பணிப்பாளர், கிளிநொச்சி நீரியல் உதவி பணிப்பாளருக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம். உண்மையான திறமான மனுஷன், மனச்சாட்சிக்கு உண்மையாக தடை செய்யப்பட்டதுல பிடிச்சோடனே கொடுத்துருக்கார் கோர்ட்ஸில். இங்கே உள்ளவன் என்ன செய்கிறான்? லஞ்சங்களை வேண்டி போட்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க, முழுக்க லஞ்சம். தயவு செய்து உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லாட்டி எங்கிட்ட சிறுதொழிலாளியில் கை வைக்கக்கூடாது. சட்டம் வேண்டாம், எல்லா சட்டமும் எல்லாத்தையும் ஒரே சார் நடைமுறைப்படுத்தணும். 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தில் 16 தொழில் தடையண்டா 16 தொழிலையும் உடனே தடை செய்யணும். அதை விட்டு பூச்சாண்டி காட்டாங்க, அங்கே 4 காட்டுதான் இங்கே 4 காட்டுதான் மட்டும் பூச்சாண்டி காட்டுறீங்க. நீங்கள் பூச்சாண்டி எப்போ ஒழிச்சு அதை காட்டி கொண்டிருக்கிறீங்க, நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வெகு விரைவில் சில பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். தயவு செய்து 16 தொழிலுக்கு உடனடியாக தடையை போட்டு முழுக்க தடை செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்யட்டுக்கு. ஒரு தொழில் 2 தொழிலை விட்டு மற்றொரு தொழில் செய்யலாது. இன்றைக்கு டாக்குத்தர் அர்ஜுனா அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சில வசனங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். புலம்பெயர் தமிழர் இல்லாமல் அங்கே கக்கு சொல்வத்தான் போகிறோன்னு சொல்லி. ஆனால் இது தேவையில்லாத வசனம். உங்களில் நாங்கள் சில ஒரு நேரத்தில் கொஞ்சம் மரியாதை வைத்திருந்தாங்கள். தயவு செய்து அர்ஜுனா அவர்களே, இன்றைக்கு புலம்பெயர் இருக்கின்ற உறவுகள், வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இருந்த நாடித்தான் யுத்த காலத்திலேயும் சரி யுத்தம் முடிஞ்ச காலத்திலேயும் சரி இன்றைக்கு 190% மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு நேரம் தானே கஞ்சியை தானே குடிச்சோன்னு இருக்குது. அதை உணராமல் தேவையில்லாத வசனங்களை நீங்கள் பாதிக்கக்கூடாது. உனக்கு பாதிக்க வேண்டிய வசனம் எவ்வளவு இருக்குது? இன்றைக்கு காணாமல் போகிற பிள்ளைகளை பற்றி கலைக்கிறியோ, இல்லாட்டி பெற்றோரால் கூட்டிக்கொண்டே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை பற்றி கலைக்கிறியோ, அல்லது கூட கடத்தொழிலை பற்றி கலைக்கிறியோ? இன்றைக்கு இன்றைக்கு வடமாகாணத்திலே எத்தனையோ ஃபேக்டரிகள் அழிஞ்சுவே கிடக்கு, அதுகளை இன்றைக்கு புனரமை கொண்டு மட்டும் கலைக்கிறியோ? இன்றைக்கு விகாரியை பற்றி நீ கலைக்கிற, விகாரியை பற்றி கலைக்கிற கூட என்ன அர்ஹதை இருக்குது? உண்ட வீட்டில் உண்ட விகாரியவை நாங்கள் கேட்கல. உண்ட வீட்டில் உண்ட விகாரியை வச்சுட்டு அதை சுத்தவரை நீங்கள் சிங்கள குடியேறதை ஏற்று நாங்கள் கலைக்கவரே இல்லை.
இன்னும் எங்களந்த மக்கள் தான் தமிழ் மக்கள் தான் காணிக்கல அத்துமீறி விகாரி அமைக்கல அது கேட்கத்தான் வேணும் செய்யத்தான் வேணும். அவங்க செய்கிறவங்கள கேவலமாக கதைக்காத. ஏதோ கடப்பாறையை கொண்டு வா உடைப்போம்னு சொன்னேன். நாங்கள் ஒரு 10 பேர் வாரம் முன்னோட நீ முதல் போய் உனக்கு பின்னாலே நாங்கள் உடைக்க வாரோம். உனக்கு துணிவு இருந்தால் சொல்லு, நாங்கள் வாரோம். தேவையில்லாத வசனங்களை நீ பாவிச்சோன்னு இருக்கிற. நீ பார்லிமெண்ட்ல என்னது போனி நாட்டை டெவலப் கிராமத்தை டெவலப் பண்ணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிக்காத. நீ செய்ய வேண்டியதை போய் செய். இந்த கிராமத்தில் ரோடு போடணும், இந்த கிராமத்தில் சனசமூகம் இல்லை, இந்த மக்களுக்கு இவ்வளோ வாழ்வாதாரம் வேணும், அடுத்த இந்த இடத்துல ஃபேக்டரி ஒன்று இருந்தது அந்த ஃபேக்டரி உடனடியாக புனரமைக்கப்பட வேணும். அடுத்த இன்றைக்கு எவ்வளோ மக்கள், இன்றைக்கு கரையோரத்தில் இன்றைக்கு எவ்வளோ மக்கள் இன்றைக்கு வரையும் புனர்வாழ்வில் இருக்கிறேன், முகாம் வழியே இருக்கிறேன். அந்த மக்களை குடியேற்றக்கூடிய வழியை பேர் உடனடியாக மக்களை காணிகளை விடுவிச்சு அந்த இடங்களை கொண்டு மக்களை குடியேற்றுறதுக்கு பேர். இன்றைக்கு மக்களை குடியேற்றலாம் வச்சுனாலே அவங்க விகாரிகளை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அதுகளுக்கு உன்னால் குரல் கொடுக்க முடியல. தேவையில்லாத வசனங்களை பாவிச்சோன்னு இருக்கிறேன். உன்னில நாங்கள் மரியாதை வச்சிருக்கிறோம். அந்த மரியாதையை நீ கெடுத்து போடாத. இன்றைக்கு கடத்தொழிலை பற்றி கதைக்கலாம், விவசாயத்தை பற்றி கதைக்கலாம். எவ்வளோ கலைக்கிறாய்க்கு இருக்குது, எவ்வளோ செய்கிறாய்க்கு இருக்குது. எங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் எவ்வளோ செய்கிறாய்க்கு இருக்குது. அன்றைக்கு வடமராட்சி கிழக்கில் அவர் ஒரு டிராக்டரில் போனவர் அனுரோமரத்து சனாயக்க அந்த கட்சியில் இருந்து அவர் ஒருத்தர் யாழ்ப்பாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் போனவர் போய் பார்த்துட்டு வந்தார். இன்றைக்கு வேறு என்ன நடவடிக்கை? உண்மையின்படி கட்டக்காட்டில் இருந்து வண்ணாங்குளம் பூனத்தொடுவே அந்த நல்லெண்ணி சுண்டிக்குளம் வரையும் ரோடு இல்லை. அந்த மக்கள் தொழிலுக்கு போய் வர முடியல. அங்கே இருக்கிற மக்கள் போக்குவரத்துக்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். உண்மையின்படி ஒரு மக்களுக்கு ஒரு ஆபத்து, கடலில் ஒரு பிரச்சனை உடனடியாக வரணும் என்று சொன்னால் அங்கேருந்து வரையலாது. ஒரு அரை மணி நேரத்தில் வர வாகனம் 3 மணி நேரத்தில் வரணும், 3 மணி நேரத்துலையும் வரையலாது. அவ்வளவு கேவலமாக கிடக்குற ரோடு. அந்த ரோடுகளை போய் பார்த்து கலைச்சு அதுகளை போடுறதுக்கு வழியப்ப அதை விட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிக்காது. புலம்பெயர் மக்களை பார்த்துட்டு நீ கலைக்கக்கூடாது. கலைக்கிறேன்னு சொன்னால் வாயை கொப்பளிச்சுட்டு கலைக்கணும். அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாத வசனங்களை பாவிக்காது. செய்ய வேண்டியது எவ்வளோ கிடக்கு அதுகளை பற்றி கதை. அதை விட்டுட்டு உண்மையின்படி நீ ஒரு சரியான பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் அர்ஜுனா ராமநாதன் அவர்களே, நீங்கள் பெற்றோரால் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள் எங்கேன்னு கேளுங்க. பாராளுமன்றத்தில் போய் எங்கள்கிட்ட பெற்றோருடன் உங்கள்கிட்ட ஒப்படைச்சது அந்த பிள்ளைகள் எங்கே, அதுக்கு ஏன் விசாரணை நடக்க இல்லை, அதுக்கு என்ன 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 நிலைமைன்னு சொல்லி அதை பற்றி கதை. காணாமலாக்க பற்றி கதை உண்மையை நாங்கள் வரவேற்போம். நீ பார்லிமெண்ட்டில் என்னென்ன சொல்லலாம் கதைக்கிறேன். அது நீ உனக்கு பின்புலத்தில் யார் இருக்கணும் இருக்கணும் எங்களுக்கு தெரியாது. என்ன உசாரணை நீ கதைக்கிறோன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். நீ கதை. ஆனால் இதுகளை கதை. பெற்றோராலே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளை எங்கேட்டு கேள், காணாமலாக்கப்பட்ட பிள்ளை எங்கேட்டு கேள். அடுத்தது இதுகளை கதை. அதுகளை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிச்சொண்டிருக்கிறீர்கள். உண்மையின்படி நீ அதை விட்டுட்டு மக்களுக்கு தேவையான கதை, தேவையில்லாத கதைக்காத. இன்றைக்கு உண்மையாக நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் அவங்க இருக்கிற இடத்துல நாங்கள் புலம்பெயர் மக்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்கள காசு இல்லாட்டி நாங்கள் இவ்வளோ செத்திருப்போம். இதுகளெல்லாம் கதைக்காக செய்ய வேண்டியதை கதையுங்கோ. அடுத்து தயவு செய்து கடத்தொழில் அமைச்சருக்குன்னு சொல்கிறோம். நாங்கள் கடத்தொழில் அமைச்சருக்குன்னு சொல்கிறோம், ஜனாதிபதியும் கேட்குறோம். இன்றைக்கு கிளிநொச்சியில் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை யாழ் மாவட்டத்தில் ஏன் செய்யலை? என்ன பிரச்சனை? கடற்படைக்கு நாங்கள் கடற்படை அதிகாரி தான் நாங்கள் கேட்குறோம். தயவு செய்து கடற்படை அதிகாரி அவர்கள் கேட்கிறது, நீங்கள் உடனடியாக உள்ளூர் இழுவ படகு சட்டவிரோதமான தொழில் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தை எடுத்து பாருங்கோ. அதை நடைமுறைப்படுத்துவாங்க. 16 தொழில் தடையன்று இருக்கு. நீங்கள் இன்றைக்கு இழுவமணி தொழிலை சுருக்குவதையை நிப்பாட்டுகளோ அன்றைக்கு தான் நாங்கள் மற்ற தொழிலை நிப்பாட்ட சொல்லி எங்களோட மக்கள் எல்லாருக்கும் அறிவிப்போம், சங்கங்களுக்கு அறிவிப்போம். நீங்கள் இன்றைக்கு இழுவமடி சுருக்குவலை வெடியடிக்கிறத நிப்பாட்ட சொல்றீங்களோ அன்றைக்கு தான் நாங்களும் அறிவிப்போம் இன்னென்ன தொழிலாம் தடை, இந்த மக்கள் தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அதுவரை நீங்கள் எங்கள் மக்கள் இந்த விலையிலையோ தொழிலில் கை வைக்கக்கூடாது. முதல் கை வைக்கிறதா இருந்தால் இழுவமடியை நிப்பாட்டு, சுருக்குவலையை நிப்பாட்டு, சட்டத்தின்படி சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. இதைத்தான் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வது. தயவு செய்து இதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சொன்னால் நாங்கள் உங்களுக்கு எதிரான முறையில் கடத்தொழில் மக்கள் எல்லாரையும் திரட்டி பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நாங்கள் செய்ய வேண்டி வரும். இன்றைக்கு மாற்றம் என்று சொல்லி கிளீன் ஸ்ரீலங்கா என்ன தக்களி தரீங்க? இன்றைக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? என்ன மாற்றத்தை கொண்டு வந்து நீங்கள் கேட்டால் நாங்கள் மாற்றம் புதுசாக வந்து நாங்கள் உடனே மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கடத்தொழில் அமைச்சர் வந்திருக்கிறார். அவன் அர்ஜுனா சொன்னான், ஏதோ ஒரு வசனம் சொன்னான், கத்தரி தோட்டத்து வெறுளி என்று சொல்லி. ஒரு அமைச்சரை பார்த்து சொல்லக்கூடாத வசனம் அது. ஒரு கடத்தொழில் அமைச்சரை பார்த்து உண்மையாக சொல்லக்கூடாத வசனம் அர்ஜுனா சொன்ன வசனம். அது உண்மையாக அர்ஜுனா வந்து அது உண்மையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அது ஒரு தகுதி இல்லாத ஒரு கதை. அது அவர் ஒரு கடத்தொழில் அமைச்சர், அவரோட கதைச்சு எங்கள்கிட்ட கடத்தொழில் பிரச்சனையை கதைச்சு தீர்க்கிற வழியை பார்க்கணும். அதை விட்டு இந்த கத்தரி தோட்டத்து பேர் இல்லையா அப்படியெல்லாம் கதைக்கக்கூடாது. நீ ஒரு டாக்குத்தர், நீ ஒரு படித்த டாக்குத்தர், பாராளுமன்ற உறுப்பினர், இப்படியோ கதைக்கிறது.
அவர் ஒரு அமைச்சர், அவங்க அமைச்சராக வந்திருக்கிறார், கடத்தொழில் அமைச்சர் சொன்னால் அவரை போய் சந்திக்கணும். இந்த கடத்தொழில் மக்கள் இந்த பிரச்சனை என்ன, இந்த மக்கள் இவ்வளோ குரல் கொடுத்துருக்கிறேன், அதை என்ன மாதிரி தீர்க்கணும், உடனடியாக அதுக்கு நடைமுறைப்படுத்த சொல்லி அதைத்தான் கதைக்கணும். தயவு செய்து இனிமேல் ஒழுங்காற்றல் இல்லாத கதை இல்லாத நிப்பாடி போட்டு எங்கள் இந்த நாட்டில் இங்கே வடமாகாணத்தில் என்னென்ன செய்யணுமோ அதுகளத்தையும் கதையுங்கோ. காணால் போன பிள்ளைகள், கையால் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை பற்றி கதை, பாராளுமன்றத்தில் கதை, அதை நாங்கள் வரவேற்கிறோம். உன்னை போட்டு வந்தாங்க. அடுத்த இந்த ஃபேக்டரிகளை இந்த என்னென்ன செய்யணும் அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத கதைகளை கலைக்க விட்டான்னு சொல்லி போட்டு உண்மையாக கௌரவ இந்த கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த இழுவமடி தொழிலுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்க இல்லை? இன்றைக்கு கிளிநொச்சியில் சட்டம் சரியாக இருக்குது, யாழ்ப்பாணத்தில் சட்டம் இல்லை. லஞ்சம், முழுக்க லஞ்சம், முழு பேர் மிஞ்ச லஞ்சம், லஞ்சம் தலைவிரிச்சாடுது. முதல் அதை கட்டுப்படுத்துங்கோ. ஊழலை ஒழிக்கிறேன், லஞ்சத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லி என்னத்தை ஒழிச்சறீங்க? எங்கே ஒழிச்சறீங்க? லஞ்சத்தை வேண்டிக் கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறாங்க. நீ அந்த தொழில் செய், நீ இந்த தொழில் செய், நீ அட்டை பண்ணிய விதை, நீ அதை இதை இந்த கோதாரிக்க விதைன்னு சொல்லி அன்றைக்கு வந்து பெருசாக கழிச்சிட்டு போனார் ஜனாதிபதி அவர்கள். ஓட்டிங் ரோலர் நிப்பாட்டணுமோ நிப்பாட்டக்கூடாது உண்டு. மக்கள் என்ன சொன்னது? உடனடியாக நிப்பாட்ட சொல்லி. அப்போ ஏன் நிப்பாட்ட இல்லை? சட்டத்திலே அங்கே சில சங்கங்களுக்கு எழுதி போட்டுக்க பவர் காட்டுறோம். தயவு செய்து கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கவனத்தில் எடுத்து இந்த 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும். அப்படின் பட்சத்தில் கடத்தொழில் மக்களுக்கும் கடற்படைக்கும் சில அதிகாரிகள் மூலம் மட்டத்திலே முரண்பாடுகள் ஏற்பட்டு இதால் மக்களும் அரசாங்கமும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டம் வரும். தயவு செய்து இதை கவனத்தில் எடுத்து இதை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பேரான அன்னராசா. வடக்கு கடத்தொழிலாளர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினை தொடர்பாக கடந்த வாரம் இலங்கையினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் யாழ் மாவட்டத்திற்கு வருகை தந்ததும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே பேசப்பட்ட விடயங்களிலே குறிப்பாக கடற்றொழிலாளர் பற்றி பேசிய விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு கவலை அளிக்கின்றது. ஏனென்று கேட்டால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருந்த காலத்திலே இலங்கை மீனவர்களுக்காகவும் குறிப்பாக வடக்கு கடற்றொழிலாளர்களுக்காகவும் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு ஆக்கபூர்வமாக பாராளுமன்றத்துக்கு வெளியிலுமே குரல் கொடுத்த ஒரு அரசாங்கமாக இருந்தது. ஆனால் இன்று ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு நேரெதிர்மாறான செயல்பாடுகளை கொண்டிருப்பது வடக்கு கடற்றொழிலாளராகிய எங்களுக்கு கவலை அளிக்கின்றது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதி தலைமை தாங்கிய போது அங்கு மீனவர்களுடைய பிரச்சனையிலே இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனையாக ஜனாதிபதி அவர்கள் கலந்துரையாடி இருக்கின்றார். ஆனால் இந்திய மீனவர்களுடைய ஒரு பிரச்சனையும் அதனை விட இலங்கை பாராளுமன்றத்திற்கு இலங்கையின் சட்டத்துக்குட்பட்டு எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய கடல் வளத்தையும் அளிக்கின்ற உள்ளூரிலே தடை செய்யப்பட்ட தொழில்முறை பற்றி ஜனாதிபதி ஏன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் பேசவில்லை? அல்லது இலங்கை பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தொடர்பாக ஏன் ஜனாதிபதி பேசவில்லை? எங்களை பொறுத்தளவிலே துறைக்கு பொறுப்பான அதிகாரிகளும் இந்த தடை செய்யப்பட்ட அல்லது சூழலுக்கு அல்லது எங்களுடைய கடல் வளத்துக்கு பாதிப்பான விடயங்கள் தொடர்பாக வெறுமனவே பேசாமல் இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை ஒன்று என்று கடந்து சென்பது பொருத்தமற்றது, கவலை அளிக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடு என்ற விஷயத்தை ஜனாதிபதிக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவிப்பதோடு இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினத்தையும் இலங்கை அரசாங்கம் கொண்டாடி இருக்கின்றது. ஆனால் இலங்கை என்ற ஒரு நாட்டிலே சுதந்திர தினத்தை கொண்டாடப்பட்ட போது வடகிழக்கிலே கருப்பு கொடி அல்லது கருப்பு நாள் என்று தமிழர்களால் தமிழர்களால் அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த வகையிலே கடற்றொழில் மக்களாகிய நாங்களும் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திலும் சுதந்திரம் இல்லை, எங்களுடைய உரிமைகள் மீட்கப்படவில்லை. குறிப்பாக இலங்கையினுடைய மேல் நீதிமன்றத்திலே 2017ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க சட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று புத்தளம் மாவட்டம் முகத்து வாரத்திலே பகுதியிலே தடை செய்யப்பட்ட அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி நீதிமன்றத்திலே தீர்ப்பளிக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 13ஆம் திகதி இலங்கையினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதியினால் அந்த தொழில்
தடை செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. புத்தளம் மாவட்டம் முகத்துவாரத்துக்கு ஒரு தீர்ப்பு என்றால் வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணத்துக்கு ஏன் அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை? சுதந்திர தினம் ஒன்றா கொண்டாடணும் என்று ஜனாதிபதியும் மாவட்ட செயலகத்தில் இருக்கிற அதிகாரிகளும் கூட்டம் போட்டு இல்லாத பிரச்சனையை அல்லது பாதிப்புக்கு உட்படாத பிரச்சனைகளை பேசுகின்றீர்கள். ஏன் இந்த சட்டம் இன்னும் யாழ் மாவட்டத்துக்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை? அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களே, நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற ரீதியிலே உங்களிடம் இந்த கேள்வியை கேட்க நாங்கள் விரும்புகின்றோம். அதாவது புத்தளத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்ட தீர்ப்பை இலங்கையினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதியினால் வழங்கப்பட்டதை ஏன் வடமாகாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை? யாழ்ப்பாணம் வேறு மாவட்டமா, அல்லது யாழ்ப்பாணம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது நாங்கள் வேறு குடிமக்களா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் என்றதை ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் மாவட்ட செயலகத்தில் அத்தனை அதிகாரிகளும் இருந்து மக்களின் பிரச்சனை என்ற போர்வையிலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்ததாக செய்திகள் வருகின்றது. ஆனால் பாதிக்கப்படுற உண்மையான பிரச்சனைகள், கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனை மாவட்ட செயலக ஜனாதிபதி தலைமையிலே நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பேசப்படவில்லை. இது கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இது ஜனாதிபதிக்கான பொறுப்பும் அல்ல. யாழ் மாவட்டத்திலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவை தலைமை தாங்கி நடத்துகின்ற யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் ஐயா பிரதீபன் அவர்களே, மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது இலங்கையிலே ஒரு நீதிமன்றத்திலே ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிறது, சூழல் அளிக்கப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் அதில் அதாவது தெரிவிக்கப்படாதது கவலை அளிக்கிற ஒரு விடயம். இனிமேலாவது இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது வடமாகாணத்தில் இருக்கின்ற அதிமேத ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஐயாவாக இருக்கலாம், நீங்கள் நடைமுறைப்படுத்தின சட்டம் புத்தளத்துக்கு ஒரு நீதி, யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நீதியா, அதை தெளிவுபடுத்துங்கள். 2 நீதி இருக்கு. இலங்கையிலே வடக்குக்கு ஒரு நீதி, தெற்குக்கு ஒரு நீதி இருக்குது என்பதை நீங்களாவது உறுதிப்படுத்துங்கள். மாவட்ட செயலகமும் சரி, ஜனாதிபதியும் சரி, ஆளுநரும் சரி, அதிகாரிகளும் சரி, இதுகளே நீங்கள் மறைக்கிறீர்கள். இது சூழலுக்கு பாதிப்பு என்று தடை செய்யப்பட்டதை விட்டுவிட்டு வேறு ஏதோ பிரச்சனையை கதைச்சு மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதென்றும் இந்தியாவோடு தான் பிரச்சனை என்று வடக்கு கடத்தொழிலாளர்களை இந்தியாவோடு மோத விட்டுவிட்டு இலங்கை அரசாங்கம் சீனாவோடு இணைந்து சீனாவிடம் உதவிகளை பெறுவதற்காக நீங்கள் வடக்கு கடத்தொழிலாளர்கள் பிரச்சனையிலே உண்மை நிலையை மறைக்கிறீர்கள். நாங்கள் இந்தியாவோடு பேச வேண்டும், இந்தியா எங்களுடைய தொப்புள் கொடி உறவு, சீனாவின் உதவியும் வேணாம், எங்களுக்கு சீனாவின் ஆதரவும் வேணாம். சீனாவை நீங்கள் கையுக்குள் வைத்துக் கொள்வதற்காகவா இந்தியாவோடு எங்களை மோதவிட்டு இந்தியாதான் பிரச்சனை என்று காட்டுவதற்காக இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டப்பட்டது என்ற கேள்வியை நான் கேட்கின்றேன். அத்தோடு இலங்கையினுடைய ஜனாதிபதியையும் சரி, இலங்கை கடற்படையும் கூட சிறு மீனவர்களை பாதிக்கின்றது. குறிப்பாக கடந்த ஒரு மாதமாக கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் சிபார்சிலே தடை செய்யப்பட்ட தொழில்முறை என்றதிலே குறிப்பிட்ட சில தொழில்முறைகளை சங்கங்களுக்கு அறிவித்துவிட்டு, ஆனால் சட்டவிரோத இழுவமடியும் வடமராட்சி கிழக்கு பகுதியிலே சுருக்கு வலையும் சட்டவிரோதமாக வெடியடித்து முறையற்ற விதத்திலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் கடற்படை கூட போய் அந்த சிறு மீனவர்களை, பாரம்பரிய மீனவர்களுடைய வலைகளை மட்டும் ஏற்றி நடவடிக்கை எடுக்கிறது. கடற்படையும் வடக்கு கடற்தொழிலாளர்களை, பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்களை வஞ்சிக்கின்றது. நேற்று முன்தினம் காரைநகர் பகுதியிலும் பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள் செய்த சட்டவிரோத வலையை பிடிக்க துணிவிருக்கிற இலங்கை கடற்படைக்கு ஏன் உள்ளூர் இழுவைப்படகை பிடிக்க முடியாது, சுருக்கு வலையை பிடிக்க முடியாது? அப்ப கடற்படையும் சிறு கடற்தொழிலாளர்களையும் பாரம்பரிய கடற்தொழிலாளர்களையும் வஞ்சிக்கின்றது என்பதை இந்த உதாரணமாக காட்டுகின்றது. கடற்படை சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அத்தனை சட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன் உள்ளூர் இழுவைப்படகை கைது செய்வதற்கு இந்த கடற்படைக்கு சட்டம் இல்லையா, அல்லது ஆளுமை இல்லையா, அல்லது அவர்களோடு மோதினால் அவர்கள் கடற்படைக்கு எதிராக வருவார்கள், சிறு கடற்தொழிலாளர்கள் என்றால் அடிமையால் நினைக்கலாம் என்று இலங்கை கடற்படை நிற்கின்றதா என்று கடற்படையை கேட்கின்றோம். கடற்படையே, நீங்கள் மக்களுக்கு அல்லது சட்டத்தை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்துங்கள். சிறு மீனவருக்கு ஒரு சட்டம், முதலாளி வர்க்கத்துக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் ஒரு சட்டமாகத்தான் இந்த கடற்படை செய்கின்றது. அதிலும் குறிப்பாக காரைநகர் மருதபுர பகுதியிலே நேற்று முன்தினம்
முன்தினம் சட்டவிரோத சிறு தொழிலாளர்கள் வைத்தின்ற ஒரு சிறு தொழில்களை உளவு இயந்திரம் விட்டு ஏற்ற கடற்படை ஏன் அந்த சட்டவிரோத இழுவை மடியையும் சுருக்கு வலையையும் கைது செய்ய அஞ்சுகின்றது? அப்ப கடற்படையும் இலங்கையிலே வடக்கு மாகாணத்திலே பாரம்பரிய சிறு மீனவரை கருவறைத்து சீனாவுக்காக எங்களை கடலை கொடுப்பதற்கு கடற்படையும் எத்தனிக்கின்றது என்ற கேள்வியை கடற்படை நோக்கியும் கேட்கின்றோம். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் அதிகாரிகள் பின்னிக்கின்றார்கள்? நேற்று முன்தினம் கிளிநொச்சி மாவட்டத்திலே கிளிநொச்சி மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளரும் சக மீனவர்களும் இறங்கி சட்டவிரோத இழுவை மடியை பிடித்து நீதிமன்றத்திலே முற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் ஏன் யாழ்ப்பாணத்தில் இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை? யாழ்ப்பாணத்தில் இதுக்கு சட்டம் இல்லையா? இதுக்கு அதிகாரிகள் இல்லையா? அப்ப எங்கட வடக்கு மாகாணத்தையே பிரித்து ஆள்கிறதா இந்த அரசாங்கம்? கிளிநொச்சிக்கு ஒரு சட்டம், யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சட்டம், புத்தளத்துக்கு ஒரு சட்டம், வடமாகாணத்துக்கு ஒரு சட்டமா? அப்ப இந்த மீனவர்களுடைய பிரச்சனையிலே அரசாங்கம் எத்தகைய நிலைப்பாட்டை, மக்களாட்சி மக்களுக்காக வந்த அரசாங்கம் என்று மார்தட்டி கொண்டிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்தை வடக்கு கடற்றொழில் சமூகம் நாங்கள் தயவாக வேண்டிக் கொள்கின்றோம். இது தொடர்பாக நீங்கள் தெளிவான ஒரு நிலப்பாட்டை எடுக்க வேண்டும். கடற்படை செய்கிறது சரியா? அதிகாரிகள் செய்கிறது சரியா? அல்லது பாரம்பரிய சிறு கடற்றொழிலாளர்களை கருவறப்பதிலே இலங்கை அரசாங்கம் முன்னிலை வகிக்கின்றதாக நாங்கள் பகிரங்கமாக கவலையையும் எங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் கடந்த 12ஆம் மாதம் 20ஆம் தேதி வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலே வடக்கு மாகாண கடற்றொழில் திணைக்களத்தின் அதிகாரிகள், நாரா நெக்டா நிறுவனத்தின் அதிகாரிகள், காணி ஆணையாளர் நாயகம் உட்பட பல பேர் கலந்துரையாடி அதிலே வாய் மூலமாக நெக்டா நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் நிருபராஜ் அவர்கள் தெரிவித்தார், கடலட்டையை கடலிலே அனுமதியற்ற கடலட்டை பண்ணைகள், முறையற்ற கடலட்டை பண்ணைகள், சிறு மீனவருக்கு இடையான கடலட்டை பண்ணைகளை அகற்றும் வரைக்கும் இந்த கடலட்டை பண்ணைகள் வழங்குவதில்லை என்ற ஒரு கருத்தை அவர் ஆளுநர் முன்னிலையிலே மீனவர்களாகி எங்களுக்கு தெரியப்படுத்தினார். ஆனால் இன்று அதனை மாற்றி அவராகவே இருந்து மீனவர்களை தூண்டிவிட்டு ஒரு சில மீனவர்களை சென்று கடலட்டை பண்ணைக்கு நீங்கள் அனுமதியை கொடுங்கோ, நீங்கள் விண்ணப்பத்தை கொடுங்கோ என்று தூண்டிவிட்டு மறைமுகமாக அந்த விண்ணப்பங்களையும் அந்த அனுமதிகளையும் கொடுப்பதற்கு அந்த திணைக்களம் வேலை செய்து, குறிப்பாக அந்த நெக்டா நிறுவனம் வடக்கிலே காலூன்ற வேண்டும் என்பதற்காக சிறு பாரம்பரிய மீனவர்களின் வயிற்றிலே அடிக்கின்றது, அல்லது எங்களுடைய இருப்பையை அழித்துத்தான் அந்த நிறுவனம் வடக்கிலே செயல்படுகிறது போன்ற ஒரு செயல்பாட்டை தான் தெரிவிக்கின்றார்கள். அதிகாரிகள் கூட்டத்திலே மக்கள் முன்னிலையிலே ஒன்றை செய்கிறார்கள், பின்புறத்திலே மீனவர்களை அழைத்து வேறு விதமாக சூழ்ச்சிகளை சொல்லி மீனவ சமூகத்தையே தூண்டி விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட அதிகாரிகள் வடக்கிலே திணைக்களங்களை தங்களுடைய இருப்புக்காக எங்களை அளிக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே அல்லது வடமாகாணத்திலே பூநகரி பிரதேச செயலகம், யாழ்ப்பாண பிரதேச செயலகம், வேலணை பிரதேச செயலகம், நல்லூர் பிரதேச செயலகம், இந்த 4 பிரதேச செயலகங்களிலே இந்த கடலட்டை பண்ணைக்குரிய காணி வழங்குவதிலே சட்ட முறையற்ற விதத்திலே அரசகாணியை பகிர்ந்தளிக்கின்றார்கள். இந்த 4 பிரதேச செயலகம் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் கடற்றொழில் சமூகம் வெளிப்படையாக வைக்கின்றோம். இந்த தவறுகளை மூடி மறைப்பதற்கு மீனவர்களையே தூண்டிவிட்டு தொடர்ந்து முறையற்ற செயல்பாட்டை அங்கீகரிப்பதற்கு நாரா நெக்டா நிறுவனம் செயல்படுகிறது என்ற பலத்த சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. இந்த நிறுவனங்கள் ஒன்று சூழலை பார்க்க வேணும், சிறு மீனவரை பார்க்கணும், பாரம்பரிய மீன் எதையுமே பார்க்காமல் தொடர்ந்தும் சீன நாட்டு கடலட்டை பண்ணையை சீன மக்களின் உணவுக்கு ஒரு சமூகத்தையே ஒரு சமூகத்தின் இருப்பை அளிக்கின்ற செயல்பாட்டை இந்த திணைக்களங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றது. அதற்கு உதாரணமாக வேலணை பிரதேச செயலகம் சொல்லுது, முத்தரைக்கு உள்ளேதான் கடலட்டை பண்ணைகள் இருப்பதாக தகவல் அறியும் சட்டத்திலே வேறென பிரதேச செயலர் அவர்கள் அறிவிக்கின்றார். ஆனால் யாழ் மாவட்ட கரையோரம் பேணல் திணைக்களம் சொல்லுது, அதாவது இந்த முத்தரைக்கு உள்ளுக்கு எந்த பண்ணையும் கடலிலே இல்லை என்று. அப்ப இதில் எது சரி? அப்ப நாங்கள் மீனவர்கள் எங்களை ஏமாற்றி இந்த திணைக்களங்கள் மீனவர்களை ஏமாற்றுது, மீனவர்களின் இருப்பை அழித்து எங்களை சீனாவுக்கு அடிமையாக்கும் செயல்பாட்டை இந்த நாரா நெக்டா நிறுவனங்கள்
தொடர்ந்து வடக்கிலே செய்கின்றார்கள். இது உண்மைக்கு புறம்பாக அல்லது சமூகத்தில் ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்கும் செயல்பாட்டை தொடர்ந்து இந்த சீன கடல் அட்டை பண்ணை செய்கின்றது. சீன கடல் அட்டை பண்ணையினால் வடக்கிலே பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள், ஆழங்குறைந்த கடலிலே தொழில் செய்பவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. கடந்த அரசாங்கங்களில் கடந்த அரசாங்கத்தில் அதிகாரத்தில் உள்ள அரசியல் வர்க்கத்தினர் மீனவருக்கு எதிராக செயல்பட்டார்கள். ஆனால் இந்த அரசாங்கத்திலே அதிகாரிகள் மீனவர்களை முரண்பட வைத்து மீனவர்களை பிழையான வழியிலே வழிநடத்துறதிலே நாரா, நெக்டா போன்ற நிறுவனங்கள் மிக முனைப்பாக செயல்படுகிறது. இது கவலை அளிக்கின்றது. வெளிப்படையாக வந்து மீனவர் மத்தியிலும் ஆளுநர் முன்னிலையிலும் இன்னும் ஒன்றை சொல்கின்றார்கள், பின்புறத்திலே இன்னும் ஒரு வேலையை செய்து கொண்டு இப்படி ஒரு இரட்டை கருத்தோடு மக்களை ஏமாற்றுகின்ற அதிகாரிகள் வடக்கிலே நீங்கள் இருந்து வேலை செய்வதை விட நீங்கள் எங்களுடைய கடலை சீனாவுக்கு வித்துவிட்டு எங்களை இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டு உங்களுடைய கஜனாக்களை சீனாவின் கையிலே இருந்து வேண்டி நிரப்புகின்றீர்களா என்ற சந்தேகம் இந்த திணைக்களங்கள் மீது எழுகிறது. எனவேதான் புதிதாக பதவியேற்றிருக்கும் புதிதாக என்று நீ சொல்வதற்கு காலம் முடிந்துவிட்டது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான மக்களுக்கான அரசாங்கம் வடக்கிலே கடந்த காலத்தை விட மிகப்பெரிய பாதிப்பையும் துன்பத்தையும் பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கி வருகின்றார்கள். முதலாளி வர்க்கமும் அதிகார வர்க்கமும் கடற்படையினரும் சேர்ந்து இந்த சிறு மீனவரையும் ஆழங்குறைந்த கடலில் செய்கிற கடற்தொழிலாளர்களையும் கருவறைக்கின்ற செயல்பாட்டை நிறுத்த வேண்டும் என்றும் இதிலே கடற்படை செய்வது மிக கவலை அளிக்கிற வேதனை அளிக்கிற விஷயம். சட்டவிரோதமான இழுவைப்படியை நிறுத்த முடியாத கடற்படை பாரம்பரிய கடலிலே கரையிலே செய்கின்ற சிறு தொழிலாளர்களை அவர்கள் ஒரு கடிதத்தை அல்லது கட்டளையை இட்டால் அந்த தொழிலை சிறு தொழிலாளர் நாங்கள் சட்டவிரோதமான தொழிலை செய்ய மாட்டோம், அதற்கு நீங்கள் உளவு இயந்திரம் பிடிச்சு கொண்டு போய் ஏற்றி அழிக்கிறதை விட கடலில் மிகப்பெரிய ஆபத்தையும் எங்களுடைய வளத்தையும் அளிக்கிற தொழிலை நிறுத்துவதற்கு தகுதி இல்லையா இலங்கை கடற்படைக்கென்று கடற்படையிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். எனவேதான் இலங்கையினுடைய அரசாங்கம் கடந்த காலத்தை விட மோசமான நிலையிலே வடக்கு சிறு கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் ஐயா அவர்களே உங்கள் முன்னிலையில் அதிகாரிகள் ஒன்றை கூறுகின்றார்கள், மீனவர் மத்தியிலே போய் இன்னும் ஒன்றை கூறுகின்றார்கள், தங்களுடைய திணைக்கள தலைவருக்கு இன்னும் ஒன்றை கூறுகிறார்கள். ஆனால் இந்த வாரத்திலே கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்ட புதிய கடல் அட்டை பண்ணைக்குரிய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அதில் 23க்கு யாழ்ப்பாண பிரதேச செயலகம் அனுமதி வழங்கிவிட்டது. அப்போ இது எந்த வகையில் நியாயம்? உங்கள் முன்னிலையில் கூட்டம் போட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு போன அதிகாரிகள் இங்கே அனுமதிக்கு விட்டுட்டு அனுமதியை கொடுத்தோன்னா அந்த மீனவர்கள் போவார்கள், நாங்கள் விண்ணப்பிச்சு நாங்கள் எங்களுக்கு அனுமதி தாங்கண்டு. அப்போ இதில் சூழல், ஒரு நியாயம், ஒரு நீதி, ஒரு இயற்கை சூழலை அல்லது எங்களுடைய வளத்தை பங்கிடுவது தொடர்பாக நீங்கள் சிந்திக்கவில்லை. வெறுமனவே சீன நாட்டுக்கும் சீன நாட்டு மக்களுக்கும் உணவளிப்பதிலே எங்களுடைய நாரா, நெக்டா நிறுவனங்கள் செயல்படுகிறதா என்ற கேள்வியை நாங்கள் இந்த அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.